குலதெய்வ வழிபாட்டின் மகிமை. குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு குடும்பத்தின் ஆணிவேராக கருதப்படுகிறது. நமது முன்னோர்கள் எந்த தெய்வத்தை முதன்மையாக கொண்டு தங்கள் வம்சத்தை தொடங்கினார்களோ அந்த தெய்வமே நம் குலதெய்வமாகும். ஜாதகத்தில் எத்தனையோ கிரக நிலைகள் சிறப்பாக இருந்தாலும் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் மற்ற வழிபாடுகள் முழுமையான பலனை தருவதில்லை. நம்முடைய இரத்த உறவோடும் கர்ம வினைகளோடும் நேரடி தொடர்பு கொண்ட ஒரே தெய்வம் குலதெய்வம் மட்டுமே என்பதால் அதன் வழிபாடு ஒரு குடும்பத்தின் அடிப்படை ஆதாரமாக திகழ்கிறது. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் குலதெய்வமே நம் முன்னோர்கள் ஆகிய பித்ருகளுக்கும் நமக்கும் இடையிலான ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு குலதெய்வத்தின் அனுமதி மிக அவசியமாகும். ஒருவருக்கு குலதெய்வ குற்றம் இருந்தால் அந்த வீட்டில் எத்தனை பூஜைகள் செய்தாலும் அல்லது புண்ணிய தலங்களுக்கு சென்றாலும் அதன் முழு பலனும் பித்ருக்களை சென்றடையாது. எனவே வம்ச விருத்திக்கும் முன்னோர்களின் நல்லாசிக்கும் குலதெய்வ வழிபாடு ஒரு தவிர்க்க முடியாத கடமையாகும். குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தின் காவல் தெய்வம் போன்றது. நமக்கு ஒரு துயரம் வரும்போது மற்ற தெய்வங்களை விட குலதெய்வமே நமக்காக முதலில் வந்து நிற்கும் என்பது நம் ஆன்றோர் வாக்கு. மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் அல்லது திருஷ்டி பாதிப்புகள் என எத்தகைய இன்னல்களையும் தடுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக திகழ்வது குலதெய்வம் மட்டுமே. வருடம் ஒருமுறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று முறைப்படி வழிபடுவது அந்த ஆண்டு முழுவதும் குடும்பத்தை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பை உருவாக்குகிறது. வாழ்க்கையில் நாம் செய்யும் அனைத்து சுப காரியங்களிலும், அதாவது காதுகுத்து, திருமணம் மற்றும் புதிய முயற்சிகளில் முதலிடம் பெறுவது குலதெய்வ வழிபாடே ஆகும். எந்த ஒரு நற்காரியத்தை தொடங்கும் முன்பும் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்வது அந்த செயல் தடையின்றி வெற்றி பெற உதவும். ஒருவரது வம்சத்தின் பாரம்பரியத்தை காப்பதற்கும் அடுத்தடுத்த தலைமுறைகள் தர்ம வழியில் தலை தோங்குவதற்கும் குலதெய்வத்தின் அருள் பேரொளியாக திகழ்கிறது. சுருக்கமாக சொன்னால், வேரில்லாமல் மரம் தழைக்காது என்பது போல குலதெய்வ அருளின்றி ஒரு குடும்பத்தின் வளர்ச்சி முழுமை பெறாது. வாழ்க வளமுடன்.